அவரோட அந்த அழுகாட்சியான அந்த ஒரு காட்சி அப்படின்னு பார்க்கும்போது, ஐயா கவுண்டமணி ஒண்ணு சொல்லுவாரு. "டேய் நீ என்னென்ன எங்க எங்க எப்படி எப்படி டிசைனா பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நான் யாருன்னு உனக்கு தெரியும். நீ யாருன்னு எனக்கு தெரியும். இந்த டக்கால்ட்டி வேலைலாம் இங்கெல்லாம் வேணாம்" அப்படின்னு இருப்பாரு. நீங்க படம் நிறைய நடிச்சு நல்லா ஓடி இருக்கு சார். ஸ்டேஜ்ல அதெல்லாம் பண்ணாதீங்க. அது என்ன அதே மாதிரி இன்னைக்கு பாருங்க, பிரம்மாண்ட கூட்டம் காலியா? ஏன் காலி? என் மேல பழி போட்டா அது மக்கள் மேல போட்ட பழி. விஜய்க்கு அரசியல் தெரியலன்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியல அப்படின்னு சொன்னதுலதான் எனக்கு ஒரு பத்திரிகையாளரா அந்த நேரத்துல சுருக்குன்னு கோபம் வந்துச்சு. என்ன காரணம்னா, உங்களுக்கு அரசியல் தெரியலன்னா உங்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்லிட்டு போனோம். பொதுமக்கள் அரசியல் தெரியலன்னா சொல்லக்கூடாது. வெற்றி பெற்றால் ஆட்சிக்கு வந்த உடனே வந்து பார்ப்பேன். ஏன் சாமி இப்ப போக மாட்டீங்களா? அது நான் ஆட்சிக்கு வந்தா அப்ப ஆட்சிக்கு வர்றேன்னா அப்படியே டாடா காட்டி ஏமாத்திட்டு போயிடுவீங்க. பத்திரிகையாளர் சந்திப்பு பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அவரு பத்திரிகையாளர் எப்ப சந்திப்புன்னு சொல்ல மாட்டாரு. கருப்பு ஊழல் பணத்தை பத்தி கருப்பு பணத்தை பத்தி பேசுவாரு. ஆனா அவரு புலி படத்துக்கு வாங்கினது பணத்தை கட்டுவாரா கட்டப்பல்லையா இல்ல ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போறாரா என்ன அதை பத்தி சொல்ல மாட்டாரு. கூட்டணியை பத்தி பேசுவாரு. கல்லாப்பேட்டி கூட்டணி கொள்ளையடிச்ச காசுல கூட்டணி வைக்கிறாங்கன்னா நீங்க தான் கொள்ளையடிக்கலையே, நீங்க நல்லவர் தானே, உங்களை நம்பி ஏன் யாரும் கூட்டணி வரல, ஏன் அம்பலப்படுத்த மாட்டேன்றீங்க, ஏன் வெளிப்படையா பேச மாட்டேன்றீங்க? அழுத்துனா போய் அரவிந்த் கெஜ்ரிவால் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க சார். அழுத்துறதுன்னா என்னன்னு தெரியும். பிஜேபி உங்களை இன்னும் தொட கூட இல்ல, தொடறதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி இந்த குட்டி பசங்க எல்லாம் ஊசி போட போனா ஆஸ்பத்திரியில தொடறதுக்கு முன்னாடியே கத்துவான். வெளியில இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ குழந்தைய பாவம் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அந்த மாதிரி நினைப்பாங்க. அப்படி இருக்குது இவரு பண்றது. எல்லாரும் பழி போட்டாங்க. எஃப்ஐஆர்லயோ சார்ஜ் ஷீட்லயோ விஜய் அவர்கள் பேர் சேர்க்கப்பட்டிருக்கா இல்ல காவல்துறை வந்து விஜய் தான் இதற்கு காரணம் அதனால அவரை கைது செய்யணும் அப்படின்னு எங்கன்னா சொல்லியிருக்காங்களா? இல்ல நீங்கெல்லாம் விருப்பப்பட்டு மத்தியில இருக்கக்கூடிய சிபிஐயோ இல்ல வந்து நீதிபதியோ விசாரிக்கணும்னு சொன்னீங்க. அவங்களும் உங்களை வந்து இன்னும் சம்மன் கொடுத்துருக்காங்க. என்ன சம்மன்னா பார்த்த பார்வையாளர் சம்மன் தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பெக்ட் சம்மன், அதாவது உங்களை சந்தேக பார்வையிலையோ இல்ல பழி சுமத்துறதுனால உங்களை கூப்பிட்டு சந்தேக பார்வையில கைதோ இல்ல விசாரணையோ செய்யலன்றதை ஃபர்ஸ்ட் நான் பதிவு பண்ணேன். ஏன்னா சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வேலூர்ல விஜய் அவர்கள் ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். முதன்முறையாக சேர் வந்து போட்டிருக்கிறாங்க, இருக்கைகள், அதே போல பந்தலும் வந்து அமைச்சிருந்தாங்க. விஜய் அவர்கள் இந்த கூட்டத்துல பேசும்போது திடீரென உடைந்து அழுதிருக்கிறார். காரணம் என்னன்னா, என் மீது அவதூறு பரப்புறாங்க, நிறைய பேர் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு தெரியல விஜய் மீது அவதூறு வச்சா அது மக்கள் மீது அவதூறு வைக்கிற மாதிரி, விஜய்க்கு அரசியல் தெரியாதுன்னு சொன்னா அது மக்களுக்கே அரசியல் தெரியாதுன்னு சொல்ற மாதிரி, ரத்தமும் சதையும் மாதிரி விஜயும் மக்களும், இது சென்சிட்டிவான ஒரு சென்டிமெண்ட் இது அப்படின்னு சொல்லி அழுதிருக்கிறார். எப்படி பார்க்கறீங்க விஜயோட ஒரே? முதல் வந்து அவர்களுக்கு நன்றி சொல்லணும். எதுக்கு நன்றி சொல்லணும்னா, சேர் எல்லாம் போட்டிருக்காங்க, நிறைய பேருக்கு இருக்கைகள் கொடுத்துருக்காங்க, மேல வந்து ஷாமியானா போட்டிருக்காங்க. அதனால ஒரு அறிஞர் அண்ணா வந்து எப்பயுமே மக்கள்கிட்ட வந்து மக்கள் மீது கனிவா இருங்கன்னு சொல்லியிருப்பாரு. அந்த அறிவுரை வந்து ஒரு 2 வருடங்கள் கழித்து அவருக்கு புரிந்திருக்கு. அதுவரெல்லாம் நெஞ்சார்ந்த நன்றி. அதுக்கப்புறம் நல்ல விஷயம் என்னன்னா, இதுவரையிலும் எதுவும் யாருக்கும் உயிர் சேதமோ அந்த மாதிரிலாம் வந்து இதுவரையிலும் ரிப்போர்ட் ஆகல. உண்மையிலே வந்து விஜய் சாருக்கு நன்றி, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் நன்றி. அதாவது சாத்தியக்கூறுகள்லாம் இருந்தது. பைக்ல சறுக்கின்னு போய் விழுந்தது, அப்புறம் ஸ்லாண்டிங்ல போனது, அப்புறமா வண்டி பேனட் மேல ஏறி நின்று இது பண்ணது, அதெல்லாம் இருந்தது. அப்புறம் இந்த இது பேரிகேட்லாம் தாவி போனது எல்லாம் இருந்தது, மண்ணெல்லாம் பறக்க விட்டதெல்லாம் இருந்தது. அப்படி இருந்தும் வந்து எதுவும் அசம்பாவிதம் இல்லை. அதனால அதற்கு வந்து உண்மையிலே நன்றி. அப்புறம் இப்போ அவரோட அந்த அழுகாட்சியான அந்த ஒரு காட்சி அப்படின்னு பார்க்கும்போது, சார் வந்து ஒரு ஒரு அதாவது ஐயா கவுண்டமணி ஒண்ணு சொல்லுவாரு. "ஏய் நீ என்னென்ன எங்க எங்க எப்படி எப்படி டிசைனா பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நான் யாருன்னு உனக்கு தெரியும். நீ யாருன்னு எனக்கு தெரியும். இந்த டக்கால்ட்டி வேலைலாம் இங்கெல்லாம் வேணாம்" அப்படின்னு இருப்பாரு. எனக்கு திடீர்னு உண்மையிலே எனக்கு பார்த்தோன்னா எனக்கு அந்த காட்சி தான் ஞாபகம் வந்தது. எப்படி அது இன்ஸ்டால்மெண்ட்ல அது வருதா என்னன்றது தெரியலங்க. நான் நான் வந்து எதார்த்தமா வந்து அதை பார்க்கும்போது எனக்கு வந்து அது வந்து ஒரு அதாவது இமோஷனலா ஒரு கனெக்ட் ஆக ட்ரை பண்றாராம். நான் என்ன சொல்றேன்னா, ஐயா அண்ணா இருந்தாரு. அண்ணா பேர் அவர் சொன்னதுனால நான் ஒவ்வொரு வாட்டி அதை கோடிட்டு காட்டுறேன். எங்கேயுமே ஐயா இமோஷனலா இந்த மாதிரிலாம் டிராமா போட்டதில்ல. ஐயா பெரியார் ஆகட்டும், அறிஞர் அண்ணாவாகட்டும், இல்ல ஐயா தாத்தா காமராஜர் ஆகட்டும். ஆனா வந்து மக்கள் பிரச்சனையை பேசுவாங்க, மக்கள் கூட இருப்பாங்க, சாமானியனா இருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம் அப்படின்றது
கரூர்லயே வந்துட்டு ஒரு சிலர் வந்து இந்த கண் கலங்குனது அதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து எது ஆர்கானிக்கா வருது, எது இன்ஆர்கானிக்கா வருதுன்றத கண்டுபிடிச்சுருவாங்க. அது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். எமோஷனலா இது பண்றது அப்படின்றது அது 2 சைடு கத்தி மாரி. எப்படி வேணா இதாகும். இந்த கண் கலங்குனதுன்னது அவரு கலங்குனாரோ இல்லையோ லைவ்ல போட்டாங்கலாம் கண் கலங்கினார் விஜய். ஏன்னா டிஆர்பி ரேட்டிங் வேணும். இந்த பார்க் என்று சொல்லுவாங்க. பிராட்காஸ்ட் பண்ணக்கூடிய அந்த எவ்வளவு பேர் பார்க்குறாங்க ஆடியன்ஸு. பிராட்காஸ்ட் ஆடியன்ஸ் ரிசர்ச் கவுன்சில் என்று ஒன்று இருக்கிறது. அது வந்து சமீபமா பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாசத்துல விஜய்க்கு வந்து பீக் இருந்தது. அதாவது முன்னணி தொலைக்காட்சிகள்லாம் காட்டுனதுல. அப்புறம் கரூர் சம்பவத்துல அப்போ இன்னும் பீக்கா போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈரோடு, சேலத்துலலாம் அந்த டிவிய பார்க்குறவங்களோட அந்த எண்ணிக்கை வந்து குறைந்திருக்கு. தரவு வேணும்னா, இந்த பார்க் அசோசியேஷன் அதாவது வந்து தனிப்பட்ட ஒரு துறை அது. தொலைக்காட்சியில எவ்வளவு எவ்வளவு வியூஸ் போகுது அப்படின்றத கணக்கெடுக்கிறது. நான் சொல்றதுல யாருக்குன்னா சந்தேகம் இருக்குன்னா, அந்த டேட்டாவ வந்து அவங்க அந்த கவுன்சில்ல போய் பார்த்தாங்கன்னா கிடைக்கும். இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச பத்திரிகையில யாருன்னா ஒருத்தர் கேட்டாங்கன்னாலும் கிடைக்கும். என்கிட்ட அந்த தரவுகள் இருக்கு. ஆனா அது வந்து தொழில் சம்பந்தமான விஷயம். எந்தெந்த சேனலுக்கு எவ்வளவு எவ்வளவு வியூவர்ஷிப் போச்சுன்றத நான் சொன்னேன்னா, ஒரு சேனல் முன்னாடியும், ஒரு சேனல் பின்னாடி இருக்கிற மாரி வரும். அந்த நாகரிகம் கருதி நான் அத சொல்லல. ஆனா இந்த 4, 5 மாசத்துல விஜய் அவர்கள டிவியில பார்க்கிறவங்களோட எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் குறைந்துள்ளது. இதுதான் எதார்த்தம். இது உண்மை. ஃபர்ஸ்ட். அப்ப இன்னைக்கு வந்து அவர் எமோஷனலா ஒரு விஷயம் போட்டிருக்காரு. நம்மளும் அந்த தலைப்பு வச்சிருக்கோம். கண் கலங்கி இருக்கிறாரு ஐயா விஜய் அப்படின்றது. நான் என்ன கேட்கிறேன்னா, பழி போட்டீங்க என் மேல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ அவரு கேட்கிறாரு. இப்ப நான் ஒரு பத்திரிகையாளரா என்ன கேட்கிறேன்னா, பழி எங்க போட்டார்? எஃப்ஐஆர்ல உங்க பேரே சேர்க்க வரல. இதுவரையிலும் சேர்க்கல. இதுவரையிலும் கைது செய்யல. உங்க மேல எங்க பழி போட்டாங்க? அத நீங்க ஃபர்ஸ்ட் ஃபேக்சுவலா சொல்லுங்க. இந்த இந்த எமோஷனலா நம்ம ஒரு கேள்வி கேட்டா வேற ஒரு பதில் சொல்றது அதெல்லாம் இல்லாம ஃபேக்சுவலா அரசியல் பிரகாரமோ இல்ல சட்டப்படியோ இல்ல சட்ட நுணுக்கங்கள் பிரகாரம் எஃப்ஐஆர்லயோ சார்ஜ் ஷீட்லயோ விஜய் அவர்கள் பேர் சேர்க்கப்பட்டிருக்கா? இல்ல காவல்துறை வந்து விஜய் தான் இதற்கு காரணம் அதனால அவரை கைது செய்யணும் அப்படின்னு எங்கன்னா சொல்லியிருக்காங்களா? இல்ல நீங்க எல்லாம் விருப்பப்பட்டு மத்தியில இருக்கக்கூடிய சிபிஐயோ இல்ல வந்து நீதிபதியோ விசாரிக்கணும்னு சொன்னீங்க. அவங்களும் உங்களை வந்து இன்னும் சம்மன் கொடுத்திருக்காங்க. என்ன சம்மன்னா பார்த்த பார்வையாளர் சம்மன் தான் கொடுத்திருக்காங்க. சஸ்பெக்ட் சம்மன். அதாவது உங்களை சந்தேக பார்வையிலயோ இல்ல பழி சுமத்துனதுனால உங்களை கூப்பிட்டு சந்தேக பார்வையில கைதோ இல்ல விசாரணையோ செய்யலன்றதை ஃபர்ஸ்ட் நான் பதிவு பண்ணேன். ஏன்னா எல்லாரும் பழி போட்டாங்க. துரும்பு கூட இன்னும் ஐயா விஜய் மீது தொடல அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பயந்து கொண்டு விஜய் மீது எஃப்ஐஆர் போடாதது சட்டப்படி தப்பு. சட்டத்துல அவருக்கு வந்து சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்குன்றத அந்த சந்தேகத்தை நான் எழுப்பியிருக்கேன். அந்த சந்தேகத்தை தான் இன்னைக்கு அவர் என்ன பண்றாரு? அவர் அரசியல் ஆதாயத்துக்கு திருப்புறாரு. இவரு ஃபர்ஸ்டா லேட்டா வந்ததை பத்தி பேசல. இதுல நிறைய விஷயம் வந்து அவர் கடந்து போயிருக்காரு. என்னோட புது நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த நீங்க சொன்ன அந்த காட்சி வந்து அந்த அழுகுற விஷயம்லாம் பார்த்தோம். அதுல வந்து என்னன்னா எனக்கும் ஒரு நண்பர் இருக்கிறாரு. பத்திரிகையாளர் போய் கேட்டதுக்கு எனக்கு யாருமே எதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாரு. பத்திரிகையாளர்ன்ற வார்த்தை வந்ததுல 1 மாசமா கரடி மாதிரி அங்கங்க கேட்டுட்டு இருக்காங்க. பத்திரிகையாளர் இவர் எப்ப சந்திப்பாரு அதை பத்தி சொல்லவே இல்லை. அப்போ அவருக்கு தேவைன்னா பத்திரிகையாளர்னு ஒருத்தர் இருப்பாங்க. பத்திரிகையாளர் சந்திப்புன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. ஆனா பத்திரிகையாளர் வந்து ஸ்டாலின் சாரை கேட்கிறாங்க. சமீபத்துல வந்து ஆதவர்ஜுனா ஒரு சவால் விட்டிருந்தாரு. என்ன சவால் அப்படின்னா, ஸ்டாலின் சாரை வந்து பத்திரிகையாளர் சந்திக்க சொல்லுங்க. அப்போ எங்க அண்ணனும் வந்து யாரும் இருக்கக்கூடாது. பத்திரிகையாளர் இருக்கணும், முதல்வர் இருக்கணும், எங்க அண்ணன் இருப்பாரு, வேற யாரும் இருக்கக்கூடாது, கேமரா இருக்கும், அதுக்கு முன்னாடி வந்து பத்திரிகையாளரை சந்திப்பாரு அப்படின்னு சொன்னார்ல. அப்ப ஒண்ணு அது உண்மையா? இல்ல இன்னைக்கு இவர் சொல்லியிருக்கிறாரு யாரு? ஐயா விஜயே சொல்லிட்டாரு பத்திரிகையாளர் கேட்டுக்கு ஸ்டாலின் சார் சொன்ன பதில்னு. அப்ப எது உண்மை? அப்போ அந்த விஷயத்த கடந்து போயிட்டீங்க. 2வது, என் மேல பழி போட்டா அது மக்கள் மேல போட்ட பழி. விஜய்க்கு அரசியல் தெரியலன்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியல அப்படின்னு சொன்னதுலதான் எனக்கு ஒரு பத்திரிகையாளரா அந்த நேரத்தை சுருக்குன்னு கோபம் வந்துச்சு. என்ன காரணம்னா, உங்களுக்கு அரசியல் தெரியலன்னா உங்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்லிட்டு போனோம். பொதுமக்கள் அரசியல் தெரியலன்னா சொல்லக்கூடாது. 50 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற தேர்தல்னா இந்த இந்த புதுசா ஒரு வார்த்தை இந்த 5000 பேர் இல்ல ஒரு 50,000 பேர் இருக்கிறாங்க, உங்க ரசிகர்கள் இருக்கிறாங்க, ஆன்லைன்ல 50,000 பேர் பாக்குறாங்க, 5 லட்சம் பேர் பார்க்கட்டும், இல்ல 5 கோடி பேர் பார்க்கட்டும், தமிழக மக்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு உங்களோட எதுக்கு சேர்த்துக்கினீங்க? யார் உங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தது? மக்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு எவ்வளவு பேரை முக்கியமான ஆளுங்களை தோக்கடிச்சிருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு சொல்றேன்,
2 கட்சிக்கு நடுவுல தான் போட்டி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒன்னு திமுக, ஒன்னு அதிமுக. 2 பேருக்கும் மக்கள் மேல பயம் இருக்குது. மக்கள் மேலேயே பயம் இல்லாம, மக்களையே சந்திக்காம, மக்கள் கிட்ட போய் பேசாம கொள்ளாம இவரு அரசியல் பண்றாரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி. ஆனா என்ன சொல்றாருன்னா, எனக்கு அரசியல் தரனா பொதுமக்களுக்கு தெரியாது, அப்படி எல்லாம் பாக்காதீங்கன்னு சொல்லிட்டு இவரு பொதுமக்களோட ஜாயிண்ட் அடிக்கிறாரு. எங்களுக்கு பிடிச்சதுன்னா ஓட்டு போடுவோம், பிடிக்கலன்னா திமுக ஆட்சியை தோக்கட்சி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். எங்களுக்கு பிடிக்கலன்னா அதிமுக ஆட்சியை தோக்கட்சி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். பாரதிய ஜனதா கட்சின்றது இங்க கால் விடுறதுக்கு கரடியா சுத்திட்டு இருக்கிறாங்க 15 வருஷமா. அந்த கட்சியால இங்க கால் வேர் ஊன்ற முடியல. இந்த கட்சி எடுக்காத நடவடிக்கை இல்லை, பண்ணாத முயற்சி கிடையாது. அதிமுக உடைக்க பார்த்தாங்க, செங்கோட்டையனை கூப்பிட்டு பார்த்தாங்க, ஓபிஎஸ் கூப்பிட்டு பார்த்தாங்க, சசிகலா அவர்களுக்கு ஒரு சில அடுக்கம் இருந்தது, செந்தில் பாலாஜியை கைது செய்தாங்க. இப்பொழுதும் திமுக ஒரு சிலர் சொல்றாங்க அழுத்தம் இருக்கு பாரதிய ஜனதா கட்சி மூலமா, இவ்வளவோ மக்கள் பாக்குறாங்க. அப்போ மக்களுக்கு ஒரு தெளிவு இருக்கு. காங்கிரஸ் கட்சி எதுக்கு ஓட்டு போடல? நீங்க நட்பு சக்தின்னு பாராட்டினீங்களா, எதுக்கு ஓட்டு போடல? அரசியல் தெளிவு இருக்கிறதுனால தான் போடல. நான் இதனால திமுக சிறப்பான ஆட்சி கொடுக்குது, விஜய் சார் கேட்ட கேள்வி எல்லாம் நான் கடந்து போறவன் கிடையாது. ஊழலை பத்தி பேசினாரு, ஊழல் பிரச்சனைன்னு சொன்னாரு, நான் ஏத்துக்கிறேன், வரவேற்கிறேன். நீங்க என்ன பண்ணீங்க? ஏன் இன்னைக்கு ஒரு 2 நிமிஷம் நேரு கதை என்ன ஏது பேசியிருக்கலாம்ல? அப்ப படிக்கிறதே கிடையாது. நாட்டுல கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்குது, கோர்ட் ஒண்ணு கேட்டிருக்குது, எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்குது. 2020 கோடி வேலைக்கு டெண்டர் ஊழல்ன்றாங்க, 888 கோடி வேலைக்கு காசு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இப்ப நடக்குது. இத கூட ப்ரிப்பேர் பண்ணாம வந்துட்டு சாங்கு போட்டுட்டு அங்க வைப்ஸ் பண்ணிட்டு வேலு கத்தி கித்தி எல்லாத்தையும் பரிசெல்லாம் வாங்கிக்கின்னு டாடா காட்டு போயிட்டீங்க. என்ன எது இப்ப நான் சொல்லிட்டா உங்களுக்கு அரசியலே தெரியல. இந்த 3 நாளா நடந்த சம்பவங்கள் என்ன தமிழ்நாட்டுல? ஒண்ணு நேரு அவர்கள் மீது எஃப்ஐஆர், இன்னொன்னு சட்டமன்ற கூட்டத்தொடர் முடியுது கடைசி நாள், அன்னைக்கும் அரசியல் பேசப்பட்டது. அதுக்கப்புறம் இவரு சொல்றாரு மத்ததெல்லாம் பேசினாரு இல்லையா, இவர் மேல என்ன வந்தது? கோர்ட்டுல பணம் கட்ட சொன்னாங்களா, ஃபைன் கட்ட சொன்னாங்களா 1.5 கோடி? ஊழலை பத்தி பேசுறீங்களா, கருப்பு பணத்தை பத்தி பேசுனீங்களா? என் மேல ஃபைன் கட்ட சொல்லிக்கிறாங்க. ஒரு தன்னிலை விளக்கம். சொத்து மதிப்பு கேட்டீங்கல்ல, புலி படத்துல எவ்வளவு வாங்கினீங்க பணம்? நான் நேரு சூப்பரு, செந்தில் பாலாஜி சூப்பரு, இவரு அண்ணாமலையார்கள் எதுவுமே பண்ணாம ஒரு பாஜக பெரிய தலைவர், அவர் மேல விமர்சனம் இல்ல. நயினார் 4 கோடி ரூபாய் ட்ரெயின்ல போனப்ப ஊராமுட்ட காசு. அதுக்கப்புறம் தங்கமணி ஒண்ணுமே பண்ணல, அப்புறாணி. வேலுமணி பாவம். மோடி அவர்கள் திறமையானவர்களா நான் பேசல. நீங்க உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? இதுதான் அரசியலா பேசுறீங்கல்ல? இப்ப நான் சொல்றேன்ல, நானா ப்ரிப்பேர் பண்ணிட்டா பேசுறேன். அவர் பேசுனதுக்கு இப்ப நம்ம டீகோட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன் இதெல்லாம் பேசல? எனக்கு தெரியாது, எழுதி வச்சுன்னு படிக்கிறது. மக்கள் பிரச்சனை எழுதி வச்சுன்னு பேசும்போதே இவ்வளோ டயலாகு, சாங்கு, அப்புறம் ஒரு 30 பேசுறதே கொஞ்ச நேரம், அதுல அப்படியே மைக் விட்டு அப்படியே தள்ளி போயிடுறாரு. சார் நீங்க படம் நிறைய நடிச்சு நல்லா ஓடி இருக்கு சார், ஸ்டேஜ்ல அதெல்லாம் பண்ணாதீங்க. அது என்ன? அதே மாதிரி இன்னைக்கு பாருங்க, பிரம்மாண்ட கூட்டம் காலியா? ஏன் காலி? ஏன்னா ஷாமினா போட்டதுனால ட்ரோன் பறக்க விட முடியல. ஆனா விஜய் அதுக்கு வேற ஒரு காரணம் சொல்றாரு. எங்களுக்கு கண்டிஷன் அதிகமா போடுறாங்க, ஒரு கூட்டத்தை கூட நடத்த விட மாட்டாங்க, அதனாலதான் ஊருக்குலாம் உங்களை பார்க்கணும்னு ஆசை, என்னால முடியல, சூழ்ச்சி பண்றாங்க, நான் சிஎம் ஆன உடனே ஒவ்வொரு கிராமத்துக்கும் பார்ப்பேன் அப்படிலாம் சொல்றாரு. ரொம்ப அருமையான முக்கியமான கேள்விங்க இது, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்ணு நல்லா, நான் தான் கண்ணாடி போட்டுன்னு இருக்கிறேன், எனக்கு கண்ணுல பிரச்சனைங்க. இயற்கை அவ்வளவுதான் கொடுத்தது. புஸ்தகம் படிச்சு, பேப்பர் படிச்சு, டிவியை பார்த்து, இது கம்ப்யூட்டரை பார்த்து மாதிரி ஆயிடுச்சு. ஐயா நல்லா இருக்காரு, என்னை விட சூப்பரா இருக்கிறாரு, அதெல்லாம் நான் ஒரு ரசிகன் தான். நான் கண்ணு தெரிதா இல்லையா? தாவி தாவி வந்தாங்களே பாஸ் இல்லாம, அவங்க எல்லாம் யாரு? காவல்துறை தள்ளின்னு மண்ணெல்லாம் பறக்க விட்டுன்னு வந்தாங்களே யாரு? நீங்க ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் கண் முன்னாடி பார்க்கணும் தானே. அப்ப இப்ப இந்த பாஸ் இல்லாம விஜய் அண்ணாவை பார்க்கணும்னு வந்தவங்க எல்லாம் உள்ள விட்டது யாரு? இது அடக்குமுறையா? இல்ல போலீஸ் தள்ளி விட்டுச்சா? இல்ல உங்க ஆளுங்க போலீஸை தள்ளி விட்டு உள்ள போனாங்களா? இன்னைக்கு இதெல்லாம் இருக்கு, சமூக வலைதளத்துல இருக்கு. அப்புறம் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க. நான் சொல்றேன், போலீஸ் வேடிக்கை பாக்குதுங்க. நாட்டுல தப்பு நடக்குது. நேஷனல் ஹைவேல 50 பேர் ராங் ரூட்ல எதிரில ஓட்டணும் போறான், ட்ரிபிள்ஸ்ல ஹெல்மெட் போடாம. இத பாக்குறாங்க இல்லையா? யாருன்னா ஒருத்தர் 3 பேர் ட்ரிபிள்ஸ்ல, ஒரு 2 போலீஸ்காரங்க இருக்கும்போது கட்டச்சுன்னு போக சொல்லுங்க பாக்கலாம். எதிரில போவாங்களா? ராங் ரூட்ல ஹைவேல ஒரு 5 நிமிஷம் ஓட்டின்னு போவாங்களா? ஒரு 20 பேர் 30 பேர் பைக்ல. யாரு கொடுக்குற தைரியம் இது? எங்க அண்ணன் கூட்டம் போடுறாரு, நாங்க இப்படிதான் போவோம். அப்ப நான் எப்படி பாக்குறேன்? காலக்கேயர்கள் திருவிழா அங்க நடக்கப்பட்டது, நான் பாத்துக்கவா? பர்மிஷன் கொடுக்கலன்றீங்க. இது வண்டியில சொல்றாரு என்னன்னா, என் வண்டியை பின்தொடர் வராதுங்க. ஒரு நாள் போகும்போதே ஒரு 5 வண்டியை புடிச்சு சீஸ் பண்ணி உள்ள வச்சு 5000 ரூபாய் ஃபைனை கட்டு வண்டி எடுத்துன்னு போ,
வண்டி வச்சு சர்க்கஸ் பண்ற வேலை எல்லாம் வேணாம். நீ எதுக்கு அவர் கூட போற? என்ன பொண்ணு அழைப்பா இல்ல மாப்பிள்ள அழைப்பா? ஸ்டாலின் அவர்கள் போகும்போது போறாங்க, எடப்பாடி பழனிசாமி அவங்க போகும்போது போறாங்க. இப்படியா வந்து கட்டச்சுன்னு வழுக்கி ஊந்துலாம் போறாங்க சார்? அங்கங்க நிக்க வேண்டியது. வரும்போது ரோட்ல நின்று வணக்கம் வைக்கிறாங்க, டாடா காட்டுறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க, ஏதோ முடிஞ்சு போச்சு. கிலோமீட்டர் கணக்கா கூடவே போறீங்க. ஒருத்தர் வந்து ரேஸ் பைக்ல போறாரு, அது என்ன சப்ஜெக்ட்? அது என்னன்னா அவர் பைக்கு கூட இவர் பைக் போகும்போது வீடியோ வச்சு இது போடணும், மீம்ஸ் போடணும், ட்வீட் போடணும், அப்புறம் ரீல்ஸ் பண்ணணும். ரீல்ஸ் போட வந்தவங்க எல்லாம் கூட வச்சுக்கிட்டு அரசியல் சரியா பேசாம மக்களுக்கு அரசியல் தெரியாது. விஜய்க்கு அரசியல் தெரியாத, மக்களுக்கு அரசியல் தெரியாது. அப்படிலாம் நீங்க வந்து முடிவு பண்ணாதீங்க. முதலமைச்சரா இருக்கிற இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் 1000 விளக்குல. அரசியல் தெரியாமலா தோற்கடிச்சாங்க? அம்மையார் ஜெயலலிதா தோத்து போயிருக்கிறாங்க. ஐயா காமராஜர் அரசியல்ல தோத்து போயிருக்கிறாரு. அவர் சட்டமன்ற தொகுதி நிற்கும் போது வெற்றி தோல்வி அது ரொம்ப உண்மையான விஷயம். தோல்வின்றதா நிதர்சனமான உண்மை. எதனால தோல்வி கிடைக்குது மக்களுக்கு? அந்த நேரத்துல அந்த யோசிச்சு போடுற அந்த சிந்தனை இருக்கிற ஊர் தான் தமிழ்நாடு. அதனால இவர் என்ன பண்றாருன்னா, எனக்கு தெரியலன்னா உங்களுக்கும் தெரியல, அப்ப நீங்க என்னை ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு அரசியல் தெரியுது, அதனால நீங்க எனக்கு விசில் ஊதி ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு மூல செலவை செய்யறாரு. இது ஒரு பார்வை. இன்னொன்னு நீங்க கேட்ட கேள்வியில துணை கேள்வி 2 உண்மையை ஒத்துக்கினாரு. எனக்கு ரொம்ப நெஞ்சார்ந்த நன்றி. நான் கூட வந்து ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருப்பேன். இவரு சட்டமன்ற தொகுதியா போய் பிரச்சாரம் பண்ணாரு. அவர் வாயில இருந்து சொல்லிட்டாரு, வெற்றி பெற்றால் ஆட்சிக்கு வந்த உடனே வந்து பார்ப்பேன். ஏன் சாமி இப்ப போக மாட்டீங்களா? அது நான் ஆட்சிக்கு வந்தா, அப்ப ஆட்சிக்கு வர்றேன்னா அப்படியே டாடா காட்டி ஏமாத்திட்டு போயிடுவீங்க. ஃபர்ஸ்ட் தேர்தல் நிற்கும் போது மரியாதையை தெரிஞ்சுங்க, மாண்பை தெரிஞ்சுங்க, அரசியல் தெரிஞ்சுங்க. உங்களுக்கு தான் ஓட்டு வேணும். மக்களுக்கு எல்லாம் வந்து அவங்களுக்கு அவங்களோட விஷயம் இருக்குது. ஓட்டு வேணும்னா போடுவாங்க, இல்லைன்னா போட மாட்டாங்க. அது பிரச்சனை கிடையாது. ஊடா போய் ஓட்டு கேட்க வேண்டியது எந்த அரசியல்வாதியோட கடமை? யாரு உங்களுக்கு அரசியல் சொல்லி கொடுத்தது? அண்ணா அண்ணான்றீங்களே, இப்ப நான் கேட்கிறேன், அண்ணாவோட ஒரு 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 கொள்கை வாரிசா மக்களை போய் ஓட்டு கேட்க கூட முடியல. எதுக்கு நீங்க எல்லாம் அரசியல் வரீங்க? ஊடா போக மாட்டாராம். சரி ஊடா வரவானா சாமி, கிராமமா ஜெயிச்ச உடனே நீங்க தானே கண்டிப்பா வந்துருவீங்க. அதாவது உங்களுக்கு இப்ப தேவைப்படும் போதே வரல, போக மாட்டீங்க. இவரு போவாராம் கிராமமா. எப்படி முகமூடி போட்டு நைட்ல போய் தங்கி கிராமமா போவாரா இவரு கிராமமா போயிருந்தாருன்னா இந்த நேரம் இந்த கூட்டம் இந்த மாதிரி இருக்காது. பார்க்கணும், விஜய் அண்ணாவை பார்க்கணும். விஜய் அண்ணா கூட செல்ஃபி எடுக்கணும், விஜய் அண்ணாவை தடவி பார்க்கணும், விஜய் அண்ணாவுக்கு ஃபிளைங் கேஸ் கொடுக்கணும், விஜய் அண்ணாவோட ரீல்ஸ் போடணும், பேஸ்புக்ல ஃபயர் விடணும். பாத்தியா நான் எப்படி நின்னேன்? யாருன்னா ஒருத்தர் அந்த கூட்டத்துல புஸ்தகம் கொடுத்து பாத்தீங்களா? இதுவரையில புஸ்தகமே கொடுக்கல. இப்ப பாப்பாங்க, நான் சொல்றது ஒவ்வொன்றும் சரி பண்ணினே வராங்க. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். குடிக்க தண்ணி வச்சிருக்கீங்க, சாமினா போட்டுக்கிறீங்க, வேலூர்ல நெஞ்சார்ந்த நன்றி. புஸ்தகம் கொடுங்க, அவரை படிக்க சொல்லுங்க. அட்லீஸ்ட் புத்தகம்னு ஒண்ணு இருக்குது, அது கொடுக்கணும். கத்தி கொடுக்குறீங்க, என்ன பொருள் கொடுக்குறீங்களா? பர்த்டே எதனா வெட்ட போறீங்களா? கேக்கு ஆல்ரெடி பைத்தியக்கார பசங்க நிறைய பேர் வந்து பட்டாக்கத்தியை வச்சுக்கின்னு போட்டோ எடுத்து ரீல்ஸ்ல போட்டுக்கிறான். தலைவருக்கு போய் கத்தியை கொடுக்குறீங்க, வெள்ளி கத்தி, அப்புறம் நீட்டு கத்தி. அவர் என்ன குதிரையில ஏறியாங்கன்னா ஜான்சி ராணி மாதிரி சண்டைக்கு போறாரா அம்மையார் மாதிரி? அப்போ எல்லா பொருளும் கொடுக்குறாங்க, அவரும் வாங்கி வச்சுக்கிறாரு. அதாவதுங்க மக்கள் பத்தின சிந்தனைன்றது அந்த இடத்துல. இதெல்லாம் வந்து எனக்கு இந்த மாதிரி பரிசு எல்லாம் கொடுக்காதீங்க, வீட்டுல வைக்க இடம் கிடையாது. இப்போ ஒரு அறிவிப்பு, இதெல்லாம் ஏலம் விடுவேன், இந்த ஏலத்துல வர காசை கட்சிக்காக செலவு பண்ணுவேன் அப்படின்னு இந்த நொடியில சொல்லியிருந்தா சபா செஞ்சாடுறாப்பா இது. ஆனா என்ன சொல்றாரு, 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்குமா? என்ன இந்த பேய் குழந்தை படம் பார்த்திருப்பீங்க நீங்க, இந்த 666 ஜென்ம நட்சத்திரமா என்னமோ ஒண்ணு, இந்த மாதிரி ஒரு பிறவி பிறக்கிறது அபூர்வம் அப்படின்னு 2 பாதிரியார் பேசிட்டு இருப்பாங்க. அந்த டேமன் ஒரு கேரக்டர் ஒண்ணு வரும், அப்புறம் தலையில முடிய வெட்டி பார்த்தா 666 இருக்கும். அந்த மாதிரி என்ன இப்ப 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சிறப்பாகி போச்சு. ஏன் நடுவுல யாருமே அரசியல்வாதி வரலையா 50 வருஷத்துல? 50 வருஷத்துக்கு உங்களுக்கு முன்னாடி வந்த எம்ஜிஆரும் அதற்கு முன்னாடி வந்த ஐயா அண்ணா வச்சு எப்ப பார்த்தாலும் 50 வருஷம் படம். சரியா 50 வருஷம் ஆகுதுன்னு தெரியுதுல. ஈரோடு கிழக்குல என்ன பண்ணிருந்தீங்க? விசிலிச்சிருந்தீங்களா? ஏன் ஈரோடு இடைக்கு தேர்தல நிக்க வேண்டியதானே? அன்னைக்கும் அதே தீய சக்தி திமுக தானே, அதே அன்னைக்கும் ஊழல் சக்தி அண்ணா திமுக தானே. உங்களை ஈரோடு கிழக்குல நிக்க வேணாம்னு யார் சொல்லுது? எல்லாம் வந்து நிதர்சனம். ஆனா ஓகே, இப்ப அவரு பேசின ஒரு சில விஷயங்கள்ல அப்படின்னு பார்த்தா கரண்ட் இஷ்யூஸ் பேசியிருக்காரு. கரண்ட் இஷ்யூஸ்னு கரண்ட் பில்லை பத்தி பேசுறாரு. டைமிங் கரெக்ட், சூப்பர். ஏன்னா கரண்ட் பில்லை குறைச்சு கொடுத்தா அது எந்த புண்ணியமா குறைச்சு கொடுத்தாலும் நன்றி. அது வந்து ஸ்டாலின் ஐயா வந்து தெரிஞ்சு கரண்ட் பில் ஏத்த விட்டாரா என்னன்னு தெரியல. எனக்கு வர செய்தி என்னன்னா, நிறைய இடத்துல கரண்ட் பில் வந்து ரீடிங் எடுக்கிறதுல பழைய ரீடிங் எடுத்து போட்டு இருக்காங்க. ஏன்னா பில்லு ஜாஸ்தியா காட்டினா ஜனங்க டென்ஷன் ஆகி ஓட்டை மாத்தி போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு கணக்கு எடுக்கிறது கிடையாது. இது நான் சொல்ற ஒரு பத்திரிக்காரர், அவருக்கு இது தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது. இவர் பேசுறாரு கரண்ட் பில். சரி பேசுறதுல சந்தோஷம். இப்ப நம்ம சொல்லிட்டோம், படிக்கட்டும். அவர்
மாணவரா அவர் படிச்சு வரட்டும். கரண்ட் பில்லுல மீட்டரு நிறைய இடத்துல போய் கலையமா எடுக்கிறது கிடையாது. ஏன்னா வெயில் காலம் இனி வர்றது. போய் வீடு வீடா நீங்க கரண்ட் எடுத்தீங்கன்னா பில்லு ஜாஸ்தியானா இருக்கும். ஆனா அவர் கேட்கிற அந்த 100 யூனிட் 200 யூனிட் வந்து நீங்க குறைக்கணும்னு சொல்லி கேட்டது அறிவித்ததுதான் கேட்கிறாரு. வரவேற்கிறோம். ஊழல் பத்தி பேசினாரு, வரவேற்கிறோம். ஊழலை பத்தி இன்னும் தீர்க்கமா அவர் பேசியிருக்கணும். அமலாக்கத்துறைனா என்னன்னு சொல்லணும், எதுக்கு என்ன பண்ணணும்ன்றதெல்லாம் கேட்டிருக்கணும். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அதை பத்தி, இந்த எஃப்ஐஆர் பத்தி, இடி பத்தியும். ஒண்ணு இடி தப்புன்னு ஒரு வாதம் இருக்கு, இடி செய்யறது சரின்னு ஒரு வாதம் இருக்கு. ஆனா இடியை பத்தியுமே எதுவுமே பேசாம மோடி அவர்கள் கீழே இருக்கிற இடியை பத்தி அமைதி காத்துட்டு போயிட்டீங்க. என்டிஏ அப்படின்னீங்களே, என்டிஏ கூட வந்து சிபிஐ, இடி, எலெக்ஷன் கமிஷன் எல்லாம் இருக்கே, அதை பத்தி எல்லாம் ஏன் பேசல? இப்ப அது அரசியல் இல்லையா? 1ஆம் தேதி வர்றாரு, நமக்கு எல்லாம் பிடித்தவர் ஐயா மோடி. அவரை பத்தி ஒரு 2 வார்த்தை பேசுறது, 2 வார்த்தை அப்படியே லைட்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 2 பஞ்சு டைலாக் பேசிருக்கலாம்ல. இல்ல இப்படி எம்ஜிஆர் மாதிரி மோடி ஜி ஐம் வெயிட்டிங் அப்படி சொல்லிக்கலாம்ல. மோடி அங்கிள் அப்படின்னா சிஎம் அங்கிளை விட இன்னும் கிளாப்ஸ் நல்லா வந்திருக்கும். கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட், இதோ எதிர்த்து விட்டார் எங்கள் ஐயா அப்படின்னு பேசியிருப்பாங்க. பேசல. சரி, அவரு கூட வேணாம், அமித்ஷா அவரும் வந்துன்னு போயின்னு இருக்க போறாரு, பேசலாம்ல. சரி, உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச ஒரு தூய சக்தி கூட்டணியை பத்தி பேசினாரு. சரி, கூட்டணி ஆமா, போற வரவங்க எல்லாம் கூப்பிட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டாரு. அது உண்மையில கல்லாப்பெட்டி கூட்டணி அநேகமா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை வச்சு மனசுல, ஏன்னா அவங்களாச்சும் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாரு. ஏன்னா விஜயகாந்த் அதுலதான் ஒரு கேள்வி வருது என்னன்னு சார், மதுரை மீட்டிங்ல கூட இது விஜயகாந்துடைய மண், என் அண்ணன் விஜயகாந்த் அப்படிலாம் சொன்னாரு. இப்போ தன்னுடைய கூட்டணி வரவில்லை என்றவுடன் அவங்க கொள்ளையடிச்ச காசுல ஒரு பங்கை வாங்கிக்கிட்டு கூட்டணிக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை தேமுதிக மீது வைத்திருக்கிறாரு. அதை எப்படி புரிஞ்சுக்குவது? எப்படி புரிஞ்சுங்கன்னா, ஒரு காட்சியோட ஒண்ணு சொல்றேன். கையில வேலு கொடுத்தீங்க, வாழு கொடுத்தீங்க, கூட வந்து ஒரு நாம கட்டி ரைட்டா ஒரு திருஷ்ண குத்திங்கன்னா அப்படியே நாமம் போட்டுருக்கான், பட்ட நாமம். கூட்டணிக்கு யாருமே வரலதான் உண்மை. உடனே கோவப்பட்டவர் என்ன பண்ணிட்டாரு, என் கூட யாரும் வரலன்னா கல்லாப்பட்டி கூட்டணிட்டாரு. எங்களுக்கு எல்லாம் தெரியும் கல்லாப்பட்டி கூட்டணி ரொம்ப நாளா தமிழ்நாட்டில் இருக்குது, உங்களுக்கு தெரியுமான்றதான் கேள்வி. ஏன் உங்களை நம்பி யாரும் வரல அதை சொல்லிக்கலாம். அதாவது பத்திரிகையாளர் சந்திப்பு பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அவரு பத்திரிகையாளர் எப்ப சந்திப்புன்னு சொல்ல மாட்டாரு. ஊழல் பத்தி பேசுவாரு, ஆனா அது உள்ள ஃபுல்லா ரெக்கார்ட்ஸ் பேச மாட்டாரு. ஊழல் பணத்தை பத்தி, கருப்பு பணத்தை பத்தி பேசுவாரு. ஆனா அவரு புலி படத்துக்கு வாங்கினது பணத்தை கட்டுவாரா கட்டப்பல்லையா, இல்ல ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போறாரா என்ன, அதை பத்தி சொல்ல மாட்டாரு. கூட்டணியை பத்தி பேசுவாரு. கல்லாப்பட்டி கூட்டணி கொள்ளையடிச்ச காசுல கூட்டணி வைக்கிறாங்கன்னா, நீங்க தான் கொள்ளையடிக்கலையே, நீங்க நல்லவர் தானே, உங்களை நம்பி ஏன் யாரும் கூட்டணி வரல, ஏன் அம்பலப்படுத்த மாட்டேன்றீங்க, ஏன் வெளிப்படையா பேச மாட்டேன்றீங்க சொல்லுங்க. செங்கோட்டையன் சொல்றாரு தேசிய கட்சிகள்லாம் எங்க கூட வரத்துக்கு இருக்கு. செங்கோட்டையன் சொல்றாரு இன்னும் அதிமுக வந்து நிறைய பேர் வந்து சாரை சேரையாக வந்து சேரத்துக்கு இருக்கிறாங்க. அதே அவர் செங்கோட்டையன் சொன்னாரு எங்க கிட்ட நிறைய கட்சிகள் பேசிட்டு இருக்கு. ஏன் சார் வெளிப்படையா நீங்க சொல்ல வேண்டியதானே? குறைந்தபட்சம் டிடி தினகரன் அவர்களுக்கு இருக்கிற நேர்மையாச்சு இருக்கா உங்களுக்கு? அரசியல்வாதிகள் எல்லாம் சொல்றீங்களா? இல்ல குறைந்தபட்சம் கூட்டணி ஏன் வச்சா, எதுக்கு வைக்கிற, என்ன ஏதுன்னு பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு சொல்றாங்க. நீங்க பேச வேண்டியதானே? ஏன் பேச மாட்டேன்றீங்க? சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாணிக்க தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி இப்ப என்ன பண்றாங்க, அதையாச்சும் சொல்லலாம்ல கோவத்துல. தொலைநோக்கு பார்வையில இன்னைக்கு காங்கிரஸ் போனாலும் பரவாயில்ல, நாளைக்கு திருப்பி மாணிக்கம் தாக்கூருக்கும் பிரவீன் சக்கரவர்த்தியோட நட்பு பாராட்டலாம். போன் போட்டு கொடுத்தா ராகுல் காந்தி கிட்ட கேஜி ஜி ஜி அப்படின்னு பேசினான்னு மனசுல இருக்குது. வெளிப்படையா ஒச்சு விட வேண்டியதான். நீங்க தான் எல்லாமே தூய்மையானவராச்சே, வெளிப்படையா பேசுங்க. ஏன் இன்னைக்கு மத்த கட்சியை பத்தி எதுவுமே பேசல, வெறும் திமுக ஒண்டி பேசுனீங்களே? திமுக கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்கல்ல, அவங்கள பத்தி எல்லாம் ஏன் பேசல? கொள்ளையடிக்கிற காசுல போறாங்கன்றீங்க, ஏன் பேசல? ஏன்னா உண்மை என்ன, ஒரு சைடு ஓகே உங்க வாதத்துக்கு வரேன், விஜய் சார் சொன்னது ரைட்டு ஏத்துக்கிறோம்ப்பா. இன்னொரு சைடு ஊழல் கட்சியாக அதிமுக கூட ஒரு சில பேர் கூட்டணி போய் சேர்ந்துக்கிறாங்க. அவங்கள பத்தியாச்சும் எதனா ஒரு 2 வார்த்தை பேசியிருக்கலாம்ல. அன்புமணி ராமதாஸ்க்கும் ஐயா ராமதாஸ்க்கும் அவ்வளோ பஞ்சாயத்து ஓடுது. வேலூர்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு இருக்குது. அங்க வெயில்ல உட்காந்து இருக்கீங்க, அங்க எதனா ஒரு 2 வார்த்தை, ஒரு கட்சி ஒண்ணு. அரசியல்னா இதெல்லாம் தான் அரசியல். அப்புறம் அண்ணன் நாம் தமிழ் சீமானை பத்தி கண்டுக்கிறதே கிடையாது. நீங்க கண்டுக்காம ஓடுவீங்க, ஆனா அவங்க உங்களை ரொம்ப கண்டுக்குவாங்க. பிரச்சனையே அதுதான். அவங்களதான் மாநாடு போட்டாங்க சார் திருச்சியில, வீடியோஸ் போய் பாருங்க. கூட்டம், நிறைய கூட்டம், யாரும் தாவுல, யாரும் வந்து தொங்குல. காவல்துறை முன்னாடி யாரும் வந்து 50 பைக்ல வந்து அண்ணன் சீமான் போகும்போது ஹெல்மெட் போடாம, அந்த ஒரு படத்துல வந்து இவரு போவாரு, நான் தான் புலிக்குட்டி தம்பி பூனைக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்படி முடியெல்லாம் வச்சுக்கிட்டு போவாங்க. அப்போ கவுண்டமணி ஐயா தான் இருப்பாரு, லட்டியை வச்சுன்னு பொழந்துருவேன் தூக்கி ஜெயில போட்டோன்னா செந்தில் வந்து ஊன்னு கத்தின்னு வருவாரு. அப்புறம் வந்து யாராவது என் தம்பியை போட்டது உள்ள ஜெயிலன்னா நான் தான் அப்படின்னு வந்து வருவாங்க. மண்டையில கை வச்சா குத்திரும். அந்த மாதிரி இன்னைக்கு ஒருவர், நீங்க வேணா நான் சொல்றதை போய் பாருங்க.
நான் இன்னைக்கு காலைல 2 மணி நேரமா இந்த இதுதான் பார்த்துட்டு இருந்தேன் உட்காந்து. நான் நேர்ல போவேன், எனக்கு பயம், நான் கரூர்ல பார்த்துட்டேன். இனிமேல் நான் நேர்ல போக மாட்டேன். அதனால பார்க்கும்போது இதான் நடந்தது. அதனால தயவு செய்து, ஆனா ஒரு விஷயம் நன்றி, கடைசியா முடிக்கும் போது ஒரு கோரிக்கை வைத்தாரு. தயவு செய்து என்னை பின்தொடர்ந்து யாரும் வரக்கூடாது, அது வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. இதை முன்னாடியே பண்ணியிருக்கணும், அதையும் நம்ம சொல்லியிருந்தோம். அதை தாயுள்ளத்தோட அதை கேட்டு கோரிக்கை வச்சிருக்காரு. இப்ப எனக்கு ஒரு பத்திரிகையாளரா, ஒரு சட்டம் படித்தவனா, சட்டத்தை மதிக்கக்கூடியவனா எனக்கு ஒரு கோரிக்கை காவல்துறை கிட்ட, அன்பார்ந்த கோரிக்கை. இனிமேல்ட்டு இந்த மாதிரி பைக்ல யாருன்னா எத்தனை 3 பேரு 4 பேர் எல்லாம் போனா, நாங்க போனா எங்களை பிடிக்கிறீங்களா? குழந்தைய வச்சுன்னு போனாவே ஹெல்மெட் ஏன் போடல அப்படின்னு குழந்தைக்கு ஹெல்மெட் வாங்கி கொடுக்க சொல்லி அவேர்னஸ் எல்லாம் பண்ண தருதா? மெட்ராஸ்ல, ஊர்ல எல்லாம். வேலூர்ல ஏன் அதை பண்ணல? ஏன் நீங்க வந்து ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி பைக்ல வந்துட்டு ஹெல்மெட் இல்லாம போறாங்க, ஹைவேல மாத்திட்டு போறாங்க அப்படின்னா, நீங்க சார் என்டேஞ்சரிங் பப்ளிக் சேஃப்டி, மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட்ல அது தப்பு, அது குற்றம். ஏதோ ஒரு 5 வண்டியோ இல்லை ஒரு 10 வண்டி மேல கேஸ் போட்டிருந்தா சிக்னல்ல அப்படி தாண்டி நின்னா ஃபைன் வருது. ட்ரெயின் இதெல்லாம் என்ன வேலை? ஏன்னா அவரு தான் சொல்றாரு பழி வாங்குறாங்க, பர்மிஷன் கொடுக்கறதுல பழி வாங்குறாங்க பர்மிஷன். இப்ப நான் சொல்றேன், சட்டத்தை இந்த மாதிரி மீறும் போது இல்ல இந்த மாதிரி பண்ணும்போது எங்க இருந்து வந்தது தைரியம்? நம்ம எல்லாம் கும்பலா இருக்கிறோம், ட்ரிபிள்ஸ் போலாம், பைக்ல எவ்வளவு பொதுமக்களுக்கு இடையூறு. பொதுமக்கள் என்னப்பா பாவம் பண்ணாங்க? என்ன இந்த வேலூர்ல இருந்து அந்த ரூட் ஃபுல்லா வந்து நீங்க இப்படி வெட்டுக்கிளி கூட்டம் மாதிரி போனீங்கன்னா வேற யாரும் எதிரில் வரக்கூடாதா? இதுல என்னன்னா, ராங் ரூட்ல போறவன் வேகமா போறான், ஸ்ட்ரைட்டா ரைட் ரூட்ல வரவன் காரை நிறுத்திட்டு இப்படி நிக்கிறாப்ல பயந்து போய்ப்பா, நீங்க எல்லாம் போங்கப்பா அப்புறமா நாங்க போய்க்கிறோன்ற மாதிரி. போக வேண்டியவங்களால போக முடியல, ஆனா தப்பா போறவங்க வேகமா போறீங்க. இது என்ன? இது 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 யதார்த்தமா இல்லையா? அப்போ விஜய் அவர்கள் கிட்ட சொல்லிடணும். சொல்லிட்டு இதெல்லாம் கேமரா எல்லாம் எடுத்து பார்த்துட்டு யார் யாரோ லோக்கல்ல இருப்பாங்க சேஷ்டெல்லாம் பண்ணிட்டு ஹெல்மெட் இல்லாம ட்ரிபிள்ஸ் போனா, அதே மாதிரி வண்டியை பின்தொடர்ந்து போக்குவரத்துக்கு நெரிசல் இதெல்லாம் பண்ணா வந்து அவங்க மீது வந்து ஃபைன் போடணும். ஃபைன் போடலைன்னா இது தொடரும். இது சட்டத்துல இருக்கு. நான் சட்டத்துக்கு புறம்பான விஷயம் நான் எதுவுமே பேசல. சட்டப்படி நடக்கணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் காவல்துறை மீது வைக்கிற விமர்சனம் விஜய் அவர்கள் விஷயத்துல மேல இருந்து கீழே வரலும். விஜய் அவர்களுக்கு போதிய அளவுக்கு சட்டத்தின் மூலமாக அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அது அங்க போய் இங்க போய் என்ன வந்திருக்குது, எனக்கு பர்மிஷன் கொடுக்கல. ஏன் பர்மிஷன் கொடுக்காம நீங்க விஜய் ஆவியா வந்து பேசிட்டு போச்சு? யாரு இன்னைக்கு வந்து பேசிட்டு போனது? என்ன அமுக்குறாங்க, இது பண்றாங்க? யாரு வந்து என்ன தலகாணி வச்சு அமுக்குனாங்களா? இப்ப இன்னைக்கு வீட்டுல இருந்து நீங்க தானே ராஜா மாதிரி காலில் குஷ்டு ஃப்ரெஷ்ஷா வெள்ளை சொக்காலாம் போட்டு பீச் பிளான்ட் எல்லாம் போட்டு நல்லா அழகா இருக்கிறீங்கல்ல? எப்படி உங்களை அழுத்தினா? போய் அரவிந்த் கெஜ்ரிவால் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க சார். அழுத்துறதுன்னா என்னன்னு தெரியும். பிஜேபி உங்களை இன்னும் தொட கூட இல்லை. தொடறதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி இந்த குட்டி பசங்க எல்லாம் ஊசி போட போனா ஆஸ்பத்திரியில தொடறதுக்கு முன்னாடியே கத்துவான். வெளியில இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ குழந்தைய பாவம் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க போலதுன்னு அந்த மாதிரி நினைப்பாங்க. அப்படி இருக்குது இவரு பண்றது. ஏன்னா என் மேல பழிய போடுறீங்க, எனக்கு அழுத்தம் கொடுக்குறீங்க. அப்புறம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றாங்க பிஜேபி அழுத்தம் கொடுக்குதான். இது பிஜேபின்னு அழுத்தம் கொடுக்கவே ஆரம்பிக்கல. இனிமேல்ட்டு நீங்க பேசுனீங்கன்னா அழுத்தம் கொடுப்பாங்க. அவங்க அழுத்தம் கொடுக்க கூடாதுன்னு தான் நீங்க பேச மாட்டேன்றீங்க. கொள்கை எதிரியை பத்தி வார்த்தை கிடையாது, அதிமுகவை பத்தி விமர்சனம் கிடையாது, நாம் தமிழர் கட்சி பத்தி பேசுவது கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான், ஒண்ணு திமுக, ஒண்ணு தாவேகா, ஒண்ணு தாவேகா, ஒண்ணு திமுக. எல்லா கட்சியும் குறைத்து மதிப்பிடுறீங்க. நான் சொல்றேன், அரசியல்ல குறைத்து மதிப்பிடுவது என்பது மிகப்பெரிய தவறு. அந்த தவற விஜய் அடிக்கடி பண்றாரு. அதற்கு உண்டான கூலியை அந்தந்த கட்சி தொண்டர்கள் பாத்துக்கிடுவாங்க. நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தொழில் நிலையிட்டு பெருந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.